வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வந்து முருகன் கோயில் வந்திருக்கோம். முருகன் கோயிலில் வந்து இங்கே வந்து குயவன்குடியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து நம்ம சிவன் அப்பாவுடைய சந்நிதி. பாருங்கள், சிவன் உள்ளே இருக்கிறாரு. ஒன்று மதிய டைம்னால நம்மளுக்கு வந்து பூட்டி இருக்குது, இல்லைன்னா திறந்துருக்கும். ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து அன்னதான கூடம். அதாவது அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இங்கே தான் அன்னதானம் போடுவாங்க. இதுதான் அதோடைய வழி. இப்படி தான் இருக்கும். இந்த சைடு வந்து இந்த பூட்டி கிடக்கு பார்த்தீங்களா, இது வழியாக தான் போய் சாப்பிடுவாங்க எல்லாருமே. மேடையும் பார்த்தீங்கன்னா சாமி தான் எல்லாமே இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே சாமி தான் இருப்பாங்க. பாருங்களேன், சாமி தான் இருப்பாங்க ஃபுல்லாகவே. அடுத்து வந்து இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்கல்ல, இங்கே உள்ள கோயிலில் நேர்ந்து விட்டுருக்காங்கல்ல, அந்த சேவல் எல்லாமே நிற்கிறாங்கல்ல, முருகருக்கு நேர்ந்து விட்ட சேவல் எல்லாருமே இருக்காங்க. பாருங்கள், இங்கெல்லாம் இருக்காங்க. ஃபுல்லாகவே கோயிலுக்கு நேர்ந்து விட்டது தான், கோயிலில் வளரக்கூடியது. இது எல்லாமே அன்னதான கூடம் தான். ஃபுல்லாக பெருசாக இருக்குது பாருங்கள். அன்னதான கூடம் தான் நல்லா பெருசாக இருக்கும். நிறைய பேர் போய் சாப்பிட்ற மாதிரி. போங்க அடுத்து வெளியில் பண்ணலாம். இங்கே வந்து தேர் இருக்குது. இது வந்து விசேஷ டயத்தில் வந்து வெளில எடுப்பாங்க. இப்போ வந்து தேர் இருக்குது, பார்த்துக்கணும். நல்லாயிருக்கா, செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு முருகரை பார்த்துக்கோங்க. வள்ளி தெய்வானியோடு இருக்காங்க. இங்கேயும் இருக்காரு, நல்லா வேண்டிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சைடு இருக்காங்க, சிவன் இருக்காங்க. அடுத்து இங்கேயும் இருக்காங்க, வேண்டிக்கோங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் இருக்காங்க, அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் இருக்காங்க.